அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகள், என் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் புதிதாய் மாற்றப்படாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படியே ஸ்தம்பித்து இருக்கு. வேலையில பதவி உயர்வு கிடையாது, குடும்பத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க குடும்பமா சோர்ந்து போயிருக்கிறோம், எங்க வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஜீவியத்தில முன்னேற்றம் இல்லை, எங்களால சேர்ந்து ஜெபிக்க முடியல, அவ்வளவு சோர்வு இருக்கு, எங்க வாழ்க்கையில ஒரு புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் வரணும், நாங்க ஆண்டவருக்குள்ள கட்டப்படணும்னு சொல்லி ஜெபிக்க சொல்லுவாங்க. நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போதே பாத்தீங்கன்னா, நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமா ஆவியானவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். அதை உச்சரிப்புல வாசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாக மாறும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் கடந்து போகணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கட்டப்படணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நீங்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாக மாறுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருங்கள். இதுல இன்னொரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும். வேத வசனம், ஜெபம், ஆராதனை, சபை கூட்டங்களில் பங்கு பெறுதல், ஆண்டவரோடு கூட உள்ள நல்ல ஐக்கியம், இதிலே வளர்த்து கொள்ள எப்பொழுதுமே ஆண்டவர் கூடவே ஐக்கியப்பட்டிருக்க நிச்சயமா இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். இதுல முக்கியமான ஒரு உறுப்பை நான் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். தோற்றம் முக்கியம் அல்ல, நம்முடைய நினைவுகள் எப்பொழுதும் ஆண்டவர் கூடவே இருக்கணும். ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் நினைவுகளை பார்க்கிறவர். இந்த நினைவுகள் கிறிஸ்துவோடு கூடவே இருக்கணும். எப்பவும் வேத வசனம், ஜபம், ஆராதனை, இந்த மோட்டிவேஷன்லயே, இந்த சிந்தனையிலேயே இருக்கும்போது நம்ம ஆண்டவருக்குள்ளவே இருக்க முடியும், ஆண்டவரை சார்ந்து இருக்க முடியும், கிறிஸ்துவோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி கொள்ள முடியும். அப்போ நாம வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான காரியத்தை ஆண்டவர் செய்வார். சில நேரத்துல நாம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைன்னு நம்ம சோர்ந்து போகிறோம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானித்து பார்த்தால் எப்பயாவது ஆண்டவர் கூட ஐக்கியப்பட்டிருப்போம். அதனாலதான் நமக்கு எப்பயாவது ஒரு அற்புதம் நடக்கு. எப்பொழுதுமே தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே தேவன் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கிறதுனால நாம கிறிஸ்துவுக்குள் கடந்து போவோம். நிச்சயமா அவர் நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். நாம தேவனை தேடும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப தேடுதல் என்பது நாம செய்ய வேண்டியது, கிறிஸ்துவுக்குள் கடந்து போவது நாம் செய்ய வேண்டியது. நாம் செய்வோம். இந்த நாளிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நாம் சுதந்திரிக்கலாம். நம்முடைய சிந்தனையிலே, செயல்களிலே, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையிலே, ஆண்டவரே நான் உம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கும் போதே தேவன் மனம் இறங்குவார். மனம் இறங்கி இந்த நாளிலே
பல காரியங்கள், பழைய காரியங்களை எல்லாம் அகற்றி விட்டு ஒரு புதிய நன்மைக்குள் நடத்துவார். கண்களை மூடுவோமா? அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, உமக்குள்ளாக ஆண்டவரே எப்பொழுதும் இருக்க நீர் உதவி செய்யும். உம்மோடு ஐக்கியப்பட்டு இருக்க உதவி செய்யும். அப்பொழுது வேண்டிக் கொள்கிற எல்லா காரியத்திற்கு நீர் பதில் கொடுத்து உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, நன்மை செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.